Dear students, food lesson part 3. Balanced diet. Diet refers to the food we eat. A balanced diet contains all nutrients in the right amounts. Children, balanced diet அப்படின்றது வந்துட்டு நம்ம கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இந்த 5 நியூட்ரிஷன்ஸையும் சரியான அளவுல எடுத்துக்கிறது தான் பேலன்ஸ் டயட்ன்றது. It is also includes fibers and water. It helps in the growth and development of our body. இதுல வந்துட்டு நார்ச்சத்தும் வாட்டரும் அடங்கும். இன்னொன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த பேலன்ஸ் டயட் எல்லாமே நம்ம உடம்பு அதாவது நம்ம உடல் வளர்ச்சிக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. A balanced diet food is shown here. கீழே பார்த்துட்டீங்கன்னா பிக்சர் பாருங்க. இதுல பேலன்ஸ் டயட் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ், மீட், ஃபிஷ், எக்ஸ் அண்ட் அதர் ப்ரோட்டீன் சோர்சஸ், பிரெட், ரைஸ், பொட்டேட்டோஸ், பாஸ்தா, மில்க் அண்ட் டைரி ஃபுட்ஸ். இதெல்லாமே என்னது நம்மளுடைய 5 நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் தான். ஃபுட் ஹேபிட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப். ஸோ இப்போ குழந்தைங்கள்லேருந்து நம்ம வயதான தாத்தா பாட்டி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுட்டு ஹேபிட்ஸ் வந்துட்டு அவங்க ஏஜ் குரூப் ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். குழந்தைங்களுக்கு என்ன கொடுப்போம், மில்க் கொடுப்போம், ஹனி கொடுப்போம், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஹோல் கிரைன்ஸ், எக், ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸு, அப்புறம் ஃபிஷ் கொடுப்போம். இதெல்லாமே யார் கொடுப்போம், சில்ட்ரன்ஸ்க்கு கொடுப்போம். அதுவே யங் அடல்ட்டு நம்ம அம்மா அப்பா மாதிரி இருக்கவங்களுக்கு, அம்மா அப்பா அவங்க அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இருக்கவங்களை என்ன சாப்பிடுவாங்க, ஆல் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க, ஃப்ரூட்ஸ், சீ ஃபுட், கிரீன்ஸு, மில்க் ப்ராடக்ட் எல்லாமே சாப்பிடுவாங்க. மில்க் ப்ராடக்ட்னா தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாமே எடுத்துப்பாங்க. அதுவே ஓல்டு அடல்ட்டு தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைப்ரஸ் ஃபுட், லோ ஃபேட், டைரி ப்ராடக்ட் ஃபுட், லெஸ் சால்ட், ராகி, திணை, பீல் மில்லட், கம்பு, அதாவது ஃபைப்ரஸ் ஃபுட் எடுத்துப்பாங்க. லோ ஃபேட் கொழுப்பு கம்மியா இருக்கிற உணவா தான் எடுத்துப்பாங்க. ரொம்ப ட்ரையான ஃபுட் அதாவது சப்பாத்தி, இட்லி அந்த மாதிரி உணவு தான் எடுத்துப்பாங்க. ரைஸ் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. கம்பு, கேழ்வரகு, சோளம் இந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. அதுவும் சால்ட் கம்மியாக எடுத்துப்பாங்க. ராகி, திணை இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க, வயதான தாத்தா பாட்டிங்க சாப்பிடக்கூடிய உணவு பொருட்கள். Thank you children. Thank you for watching this video. If you like this video, like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய மற்ற சப்ஜெக்டுக்கான லிங்க் இதில் இருக்கும். அதை வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.